ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேனம் ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உச்சமாக செல்கிறார். 27/8/2026 அன்று முதல் கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நாமச கட்டத்தில் மகரத்தில் செல்வார். குரு பகவான் ராசி கட்டத்தில் உச்சமாகவும் நவம்ச கட்டத்தில் நீச்சமாகவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 55 நாட்கள் மீனம் ராசி என்பதற்கு குரு பலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆவணி மாதம் 10 முதல் ஆவணி மாதம் 26 வரை நாம்ச கட்டத்தில் மகரம் ராசியில் குரு நீச்சம். ஆவணி 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை கும்பராசியில் சஞ்சலம் செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இயங்கும். புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை நாம்ச கட்டத்தில் மீனம் ராசியில் ஆட்சி பெற்று செல்வார். இந்த 55 நாட்கள் நாம்ச கட்டத்தில் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் குரு பகவான் செல்லும் போது மீனம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் குரு உச்சமாகவும் நாம்ச கட்டத்தில் நீச்சமாகவும் பிறக்கக்கூடியவர்கள் கோடியில் சில பேர் தான். இந்த அமைப்பு கோடியில் சில பேருக்கு தான் அமையும். மீனம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் 10 முதல் ஆவணி மாதம் 26 வரை பார்த்தீங்கன்னா நாம்ச கட்டத்தில் லாபஸ்தானமான 11வது வீட்டிலே குரு நீச்சமாக ராசி கட்டத்தில் 5வது வீட்டில் உச்சமாக செல்கிறார். இப்போ இந்த கால நேரத்தில் ஆவணி 10 முதல் 26 வரை இந்த ஒரு 16 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை, உத்தியோகம், தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள், உங்களுக்கு மன சந்தோஷம், நிம்மதி கண்டிப்பாக மீனம் ராசி என்பது கிடைக்கும். மீன ராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி தான் குரு. அந்த 10ஆம் அதிபதி 11வது வீட்டிலே நீச்சமாக செல்லும் போது பெரும்பாலானவர்கள் உங்களுடைய சம்பாத்தியம் பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ பெரும்பாலும் உதவாது. நீங்கள் பெரும்பாலும் கொடுக்க மாட்டீங்க. நாம்ச கட்டத்தில் மகரம் ராசியிலே குரு நீச்சமாக செல்லும் போது இயற்கையாகவே அந்த இடம் குருவுக்கு பலம் இழந்த ஒரு இடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் செல்வது போல் மீனம் ராசி என்பதற்கு 7 நாட்டு சனியில் ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் முழுமையாக குறையும். சுப காரியங்கள், திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். சுப காரியங்களுக்கு சென்று வருவீங்க. ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை சுப விசேஷ காரியங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு 16வது வீட்டிலே குரு நீச்சமாக செல்லும் போது ஆவணி 10 முதல் 26 வரை மீனம் ராசி என்பவர்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மூத்த உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நாம்ச கட்டத்தில் மகரத்தில் நேசம், ராசி கட்டத்தில் கடகத்தில் குரு பகவான் உச்சம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? குரு அப்படின்னாலே பெற்றோர்கள், முதல்ல பெற்றோர்கள் தான். அதன் பிறகு தான் பெரியவர்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள். குரு பகவான் அப்படின்னாலே மதிப்பு, மரியாதை, கௌரவம் எதிர்பார்க்கக்கூடியது. மதிப்பு இல்லாத இடத்தில், கௌரவம் இல்லாத இடத்தில் தனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல குரு நிற்காது. குரு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுக்க வேண்டும். பெற்றோர்களிடம், ஆசிரியர்களிடம், பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதை இல்லாமல் அவங்களிடம் நடந்து கொண்டால் பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் மன நொந்து சாபம் விட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் இரவில் படுத்து உறங்கும் போது யோசனை பண்ணிக்கோங்க. அதாவது பெற்றோர்கள் மன நொந்து நம்மளை சாபம் விட்டாங்கன்னா, அல்லது நம்மையோட வயது பெரியவர்கள் நம்முடைய செயல்பாடுகளை கண்டு அவன் என்னப்பா இப்படி அப்படின்னு சாபம் விட்டாங்கன்னா, அல்லது படிக்கக்கூடிய காலத்தில் ஆசிரியர்களிடம் கோவிச்சுக்கிட்டு ஆசிரியர்களை அடிப்பது, திட்டுறது,
இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் ஆசிரியர்கள் நம்மளை வந்து சாபம் விட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அதை வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பெரியவர்கள் வழிகாட்டக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடியவர்களிடம் மீனம் ராசி என்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். அவங்க மனம் நோகாதபடி நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை நாம்ச கட்டத்தில் கும்பம் ராசியில் குரு பகவான் வந்து செல்வார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம், மோட்சஸ்தானம். நாம்ச கட்டத்தில் 12வது வீட்டிலே குரு வரும்போது வெளியூர் சார்ந்து வெளியிடம் சார்ந்து வேலை தொழில் உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் வெளியூரில் வேலை கிடைச்சி வெளியில் போய் தங்குவீங்க. ஏன்னா சிம்மம் ராசி இயங்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதி விட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசு வேலையில் உள்ளவர்கள் அரசு பதவி வகிக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு ப்ரமோஷன் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மீனம் ராசிக்கு 12வது வீடு ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை இயங்கும் போது பார்த்தீங்கன்னா புனித யாத்திரை, ஆன்மீக பயணம், சுற்றுலாக்கள் சென்று வருவீங்க. ஒரு பயண போக்குவரத்து ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை உங்களுக்கு ஆன்மீக பயணம் ஏற்படும். பாத யாத்திரை, கிரிவலம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை ஜென்ம ராசியிலே நாம்ச கட்டத்தில் குரு வந்து ஆட்சியாக செல்வார். நாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியில் குரு வரும்போது நீங்கள் வந்து மதிப்பு மரியாதை கௌரவத்தை எதிர்பார்ப்பீங்க. குரு வந்து ஜென்ம ராசியில் வரும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்து உங்களை விட வயது குறைவானவர்களிடம் நீங்கள் வந்து மதிப்பு மரியாதையை எதிர்பார்ப்பீங்க. மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி கொடுத்து காது கொடுத்து கேட்கலன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல பேச மாட்டீங்க. நாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியில் கொஞ்சம் கர்வம் கூடுதலாக வரும். பயண போக்குவரத்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ இந்த காலகட்டத்தில் மனைவி குழந்தைகளிடம் ஒரு சிலர் வந்து சண்டை கட்டலாம், விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதாவது புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை மனைவி குழந்தைகளிடம் மீனமராசி என்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இல்லை அப்படின்னா மனைவி குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள், சளி காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனம் ராசி என்பவர்களுக்கு நாம்ச கட்டத்தில் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 வீடுகளும் அடுத்த 55 நாட்கள் குருபகவான் வந்து இயக்கப் போகிறார். ராசி கட்டத்தில் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம் வரை அடுத்த 55 நாட்கள் குரு வந்து உச்சமாக சஞ்சாரம் செய்வார். 5வது வீட்டிலே ராசி கட்டத்தில் குரு உச்சமாக இருக்கும்போது சொத்து சார்ந்து இது வாக்கிய வரப்பு தடுத்து பிரச்சனை, வீடு சார்ந்து இது கடன் இருந்துச்சுன்னா சொத்து சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீரும். பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பிரித்து கொள்ளலாம். இந்த 55 நாட்களுக்கு பிறகு குரு வந்து அதிசாரமாக முன்னேறி சிம்மம் ராசிக்கு செல்வார். அப்போ வந்து உங்களுக்கு குரு பலன் இருக்காது. நாம்ச கட்டத்தில் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகள் அடுத்த 55 நாட்கள் இயங்கும் போது மீனம் ராசி என்பவர்கள் திருமணமானவர்கள் மனைவி குழந்தைகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.